ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஃபேமஸான வட்டலாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டிப்ஸோட கொஞ்சம் அளவுகளோட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வட்டலாப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். இப்போ நம்ம முட்டையை அளவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கை கணக்கு, கிராம் கணக்கு பார்க்குறதுக்கு பதிலாக கப் கணக்கில் பார்க்க போகிறோம். எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இது நம்ம கப் அளவு, ஸ்டாண்டர்ட் கப் அளவில் 3/4 கப் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம். டேரெக்டாக உடச்சி ஊற்றிக்காமல் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஓடு எதுவுமே இதில் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப்புக்கு 1 கப் இருக்குது. இதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் நம்ம பால் எடுத்துக்கணும். தலைப்பால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் பால் எடுத்துக்கிறதுனா மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மல்லு துணி மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் துருவலை போட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலை நம்ம வீணாக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் 2வது பால் எடுத்து வேறு ஏதாவது ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம பொரியல்லாம் சேர்ப்போம்ல, இதுக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கப்புக்கு நம்ம முட்டையும் தேங்காய் பாலும் அளந்தோமோ அதே கப்புக்கு அளவெடுத்து சீனியை நம்ம மிக்சியில் திரித்து வச்சுக்கலாம். இப்படியே போட்டு கூட கரைச்சிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் முட்டை கலவையில் சீனி சீக்கிரம் கரையாது. நீங்கள் மிக்சியில் திரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஹேண்ட் பீட்டர் வச்சோ கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல நுர பொங்க வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சீனியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே இதில் 1 கப் அளவுக்கு கட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இப்போ முட்டையோட வாடை வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசம். அப்படி இல்லாட்டி விருப்பப்படுறவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நம்ம சீனி சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதோடு சேர்த்து கொஞ்சம் கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கிட்டால் கூட உங்களுக்கு முட்டையோட வாடை கம்மியாக இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் இந்த மாதிரி ப்ளெயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி அடுப்பில் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நல்ல அகலமான பாத்திரத்தில் ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்ல நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய பாத்திரமாக வைக்காமல் இந்த மாதிரி சின்ன கிண்ணங்களாக வைக்கிறேன். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணலையே தெரியும். நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இப்படி செட்டில் பண்ண வச்சுருந்தா தான் இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பதம் சூப்பராக இருக்கும்.
நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது நல்ல டைட்டாக ஒரு ஃபாயில் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி வச்சிடணும். உங்கள்கிட்ட நல்ல டைட்டான மூடி இருந்ததுன்னா அந்த மாதிரி செட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால பாத்திரத்தை உள்ளே வைக்கல ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இது கையில் ஆவி அடிக்கும். நான் சும்மா ஒரு ஆசைக்கு தான் அந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றுறேன். நீங்கள் ஒரே பாத்திரமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது அரை மணி நேரமாவது வேகணுங்க. நீங்கள் அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்த்து செக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்பட்டதுன்னா ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைங்க. நான் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ திறந்து நம்ம செக் பண்ணலாம் வெந்திருக்கான்ட்டு. பார்த்தாக்களே தெரியுது நல்லா வெந்துட்டு. நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். ஃபாயில் போட்டிருந்ததுனால மேலே தண்ணி எதுவுமே வடியாமல் இருக்குது. நம்ம வெறுமனையாக மூடி மட்டும் போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் தண்ணி உள்ளே போயிடும். இதை நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறிட்டு இப்போ பிளேட்டில் மாற்றி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பிளேட்டுக்கு மாற்றின பிறகு நான் முந்திரி பருப்பு தாளித்து போட போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதே பாத்திரத்தில் வச்சு முந்திரி பருப்பு தாளித்து போட்டு அப்படியே பீஸ் போட்டு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வட்டலாப்பம் தயாராகிடுச்சு. இது குறைஞ்ச அளவுகளில் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.